செம்மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெலிகாப்டர் வந்து ஒன்று இருக்குது. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு என்னென்றால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இது முக்கியமான விஷயம் வந்து சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் வந்து நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர வெளியில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகிற நடக்கையிலேருந்தே சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கட்டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கட்டேக்கர் அவர் இந்த முறை வோக்கட்டேக்கரை இங்கு வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனதுக்கு அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு வோக்கட்டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியுள்ள 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலனானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமான அடக்கலனான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30க்கு நான் நிற்பேன். எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கட்டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலனானையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழியின் அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷன்ல தமிழ்ல கேட்கிற கேள்விகளை ஹர்ஷன நாணயக்க வேற ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறித்து சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கட்டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த சிந்து பாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல்ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. வோக்கட்டேக்கர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு இந்த அணையாத்தீவா போராட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, இது சம்மந்தமாக சொல்ல முடியுமா? அதாவது எங்களுடைய தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடலங்கள் புதைக்கப்பட்டு, இது முழுமையான ஒரு அரசினுடைய நடவடிக்கையாக புதைக்கப்பட்டு
ஒரு சட்டவிரோத கொலைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று நாங்கள் அவற்றுக்கு தொடர்ச்சியாக ஒரு நீதி கோரி வருகின்ற இனம் என்ற அடிப்படையில் ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இலங்கை வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இதனை சிவில் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அதில் மக்கள் செயல் இயக்கம் அதனை முன்னெடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே நான் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபை தவிசாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய பங்களிப்பையும் இன்னும் ஒரு தரப்பினராக, அதாவது இந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச சபை என்ற ரீதியிலே தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த அடிப்படையிலே இது ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த இடத்திலே இன்னும் சற்று நேரத்திலே அவர்கள் 10 மணிக்கு இந்த அணையா தீபத்தை ஒளிரவிட இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே இங்கே என்று இல்லை, எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். இப்போது கூட அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே ஏராளமான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அதுபோன்று பார்க்கும்போது காணாமல் போன உறவுகளை தேடி அறிகின்ற தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோன்று முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கின்றார். இவ்வாறாக பலரும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருகை என்பது ஒரு பெரியதொரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இலங்கைக்கு மனித உரிமைகள் ஆணையாளர் வருகை தருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வருகைக்கு அரசாங்கம் தன்னுடைய சார்பான கருத்துக்களை தெரிவித்து அனுப்புவதைத்தான் நோக்காக கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எங்கேயும் பார்வையிடலாம் என்று மனித உரிமை ஆணையாளரை நோக்கி கூறப்பட்டாலும் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியாக வேண்டும். இவை அனைத்தும் காலந்தாழ்த்தித்தான் அரசாங்கத்தால் கூறப்படுகின்றது. ஆகவே ஒரு சர்வதேச பிரதிநிதிகளுடைய, ஐநா சார்ந்த பிரதிநிதிகளுடைய வருகைக்கான நடவடிக்கையிலே ஏற்கனவே நிகழ்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அந்த நிகழ்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கம் சொல்லுகின்றது, நீங்கள் எங்கும் போகலாம், செம்மணி புதைகுழியையும் பார்வையிடலாம் என்று. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே, அதாவது ஒரு உரிமைகள் அற்றவர்களாக, தங்களுடைய தங்களுக்கு எதிராக பாரதூரமாக மீறப்பட்ட மனித உரிமைகளை தொடர்பாக நீதியை பெற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நீதி அனைத்தும், நீதியிலே எதையுமே இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையிலே ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றின் வாயிலாகத்தான் இதற்கான நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை நாம் சர்வதேசத்துக்கு தெளிப்படையாக சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதற்கு நல்லதொரு காலகட்டம், அதாவது மேலும் இதிலே கூறப்போனால், ஒரு ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்த இலங்கைக்கு வருகின்றார் என்றால், இந்த காலகட்டத்தை ஒட்டி சர்வதேசம் இங்கே அவதானிப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அவர் வருவதற்கு முன்னர் அவருக்கான அறிக்கையாளர்கள் இங்கே இந்த அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இடத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக சர்வதேசத்தின் தலையீடு மிக அவசியமானது. அது காலந்தாழ்த்தப்பட முடியாதது, அது விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை வாயிலாக ஒரு விசாரணையோ அல்லது காணாமல் போனோர் தொடர்பாகவோ அல்லது ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கின்ற மனித புதைகுழிகள் தொடர்பாகவோ நடைபெறுகின்ற விசாரணைகள் அனைத்தும் இந்த குற்றத்தை இழைத்த இவர்களே நீதியை வழங்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் அமையும். ஆகவே உலகிலே கல்வர்களை எல்லாம் நீதிபதியாக்குவது போன்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், சர்வதேச அளவிலே ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும், சர்வதேச அளவிலே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றும் இலங்கையினுடைய இனவாத தன்மை அழிந்து போகவில்லை. அரச கட்டுமானத்திலே இனவாதம் களையெடுக்கப்படவில்லை. நீதியும் நேர்மையும் சர்வதேசத்துக்கு ஏற்ற பொறுப்பு குரலுக்குமான கட்டுமானங்கள் இலங்கையிலே மேற்கொள்ளப்படவில்லை. அவ்வாறான தகவல்களை நாங்கள் வெளியுலகத்திற்கு சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் கூட கடந்த காலத்திலே ராஜபக்சாக்கள் நடத்திய மாபெரும் இனப்படுகொலைக்கு துணை நின்ற தலைவர்களை கொண்ட அரசாங்கம். அந்த அடிப்படையிலே இவர்களும் படையினரை தண்டிப்பதையோ அல்லது அரச இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தண்டிப்பதிலேயோ நோக்காக கொண்டவர்கள் அல்ல, அதற்கு நீதி வழங்கக்கூடியவர்களும் அல்ல. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த இடத்திலே எங்களுடைய ஒவ்வொரு உணர்வுள்ள தமிழ் மகனும் கலந்து கொண்டு தங்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும். இது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற சிவில் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம். இது வீரியம் மிக்கது. இவ்வாறாக பல இடங்களில் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இதுபோன்ற பலாலி பகுதியிலும் காணி விடுவிப்பு என்று பலதரப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம். நன்றி அண்ணா. அம்மா வணக்கம்.
வலிந்து காணாமக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக நீங்கள் அடுத்த வந்திருக்கிறீங்கள். இது சம்பந்தமாக இந்த அணையா விளக்கண்ட போராட்டத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டமானது உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம். 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று வரைக்கும் எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டதால் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். எத்தனையோ புதைகுழிகள் பல மாவட்டங்களில் காணப்பட்ட போதும், ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதற்கான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சர்வதேசத்தினூடான ஒரு கண்காணிப்பு வேண்டும் என்று நாங்கள் பல தடவை கூறியிருக்கிறோம். இந்த மன்னார் சதோசா புதைகுழி, அடுத்து மன்னார் கேதீஸ்வர புதைகுழி, அதை விடுத்து கொக்குத்தொடுவான் மனித புதைகுழி என்ற பல புதைகுழிகளை கண்டுபிடித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் இதுவரைக்கும் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. இந்த செம்மணி மனித புதைகுழி உண்மையாகவே எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டிய ஒரு போராட்டமாகவும், அதற்கான உண்மைக்கும் நீதிக்குமான தேடலைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் தேடுவதற்காக அணையா விளக்கு போராட்டமாக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த அணையா விளக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்று இந்த இடத்திலே ஒன்று கூடி நிற்கின்ற அனைத்து உறவுகளும் எங்களுக்கு வலி சேர்க்கும் வகையில், எங்களுக்கு சரியான ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்ற வகையில் நாங்கள் இதிலே முன்னின்று இந்த போராட்டத்தை சென்ற 5ஆம் தேதி இந்த செம்மணி இந்த வளைவிலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். மனித புதைகுழிகள் மறைக்கப்பட போகின்றது. இந்த செம்மணி மனித புதைகுழியும் அதே போல மறைக்கப்பட்டு எங்களுக்கான நீதி மறுக்கப்பட போகின்றது என்ற அந்த நேரத்திலே நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், அடுத்து சமூக நலன் விரும்பிகள் அமைப்புகள் என்று பல பேரும் அந்த இடத்திலே ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டிருந்த வேளை, யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திலிருந்து அந்த நீதியாளர் எங்களுடைய அந்த விடயத்தை கண்காணிக்கப்பட வேண்டும் என்று அந்த இடத்திலே கூறியிருக்கின்றார். உண்மையாகவே அது வரவேற்கக்கூடியது. அதற்கு நாங்கள் நன்றியுடையவராகவும் இருக்கின்றோம். எங்களோட இந்த தூர நோக்கு பயணம் இன்று நாளை முடிவடைய போவதில்லை. எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை தமிழ் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அத்தனை நீதவான் நீதிமன்றங்களிலும் எங்களுடைய உண்மையான தேடலுக்கான அந்த குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய செவிகளுக்கு அது கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நீதியை அவர்கள் இந்த இலங்கைத்தீவிலே எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது. ஆனால் சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய உண்மை நிலைமைகளை ஐநா மன்றிலே நாங்கள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சென்று நாங்கள் எங்களுடைய உண்மை நிலைமைகளை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதே போல இனியும் வரும் காலங்களில் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய உயிர்களுக்கு மேலான உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இதே போல எல்லோரும் ஒன்று கூடி ஒருமித்து எங்களுக்கான நீதியை மட்டுமல்ல, எங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டும். நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒதுக்கப்பட்டு ஜனநாயக முறையிலே நாங்கள் வாழ்வதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலையிலே வடக்கு கிழக்கிலே ஒட்டுமொத்த இலங்கைத்தீவிலே வாழுகின்ற மக்கள் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும். எங்களுடைய நிலப்புலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இராணுவ அச்சுறுத்தலுக்கும் இராணுவ புலனாய்வாளர்களுடைய விசாரணைக்கும் அப்பாலே நாங்கள் நின்று கொண்டு எங்களுடைய இந்த போராட்டங்களை நாங்கள் செய்கிறோம் என்றால் உண்மைக்கும் நீதிக்குமான இந்த போராட்டம் இது அணையா விளக்காக எல்லா மாவட்டங்களிலும் இதே போல ஆரம்பிக்கப்பட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை மாதாந்தம் இதை நாங்கள் செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஆளுமை உள்ள உறவுகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டியிருக்கின்றோம். நன்றி அம்மா. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இப்போ இந்த இடத்துல வரணும்னு இருக்கிறார். டாக்டர் வந்துருக்கிறார். சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் வந்துருக்கார் இந்த இடத்துல. சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் நேற்றும் இந்த இடத்துல நின்று இதை ஏற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வேலை இன்றைக்கும் அந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கிறார். பார்த்திங்கன்னா ஐநா சபையின் செயலாளர் இந்த இடத்துல
முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அணையா தீபத்தை முன்னிட்டு இங்கே எல்லா எங்களோட உறவுகளும் வந்து நிற்கிறோம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினரான 2 உறுப்பினர்கள் இப்போ எங்கள் தமிழ் உறுப்பினர்கள் 2 பேர் வந்திருக்கணும். அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஊடகவியலாளர் வந்திருக்கணும், மற்றது எங்களை விழுந்து காணாமக்கப்பட்ட உறவுகள் வந்திருக்கணும், மற்றும் எங்கள் இளைஞர்கள் வந்திருக்கணும். அனைவரும் இந்த இடத்த வந்திருக்கணும். வணக்கம் சாமி. வணக்கம். எங்கள்ட சாமியல்ல நீங்கள் எங்கள் தமிழ் மக்களில் பிரச்சனைனா முன்னுக்கு வந்து நிற்கிறாள், முதலாவது ஆள் நீங்களாகவும் இருப்பீங்கள். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தா அணையா தீப போராட்டத்திலேயும் வந்து முதலாவது ஆளாக நிற்கிறீங்கள். இது சம்மந்தமாக இந்த அணையா தீபம் சம்மந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அணையா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி இன்னும் சற்று நேரத்திலே காலை 10 மணிக்கு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு தொடர்ச்சியாக 3 நாட்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3 மணி வரை செம்மணியிலே இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. மக்கள் செயல் அமைப்பினர் இவற்றை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அந்த விதத்திலே இன்றைய தினம் இங்கே இப்பொழுது நாங்கள் அனைவரும் இங்கே செம்மணியிலே மனித புதகுழிகள் இருக்கக்கூடிய இடத்திலே தமிழினத்துக்கு இனப்படுகொலை நடைபெற்ற இடங்களிலே ஒன்றாகிய இந்த செம்மணியிலே இங்கே மதத் தலைவர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று இப்பொழுது ஆரம்பிக்கின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே தமிழனாக, தமிழ் மகனாக, தமிழ் பேசும் ஒருவனாக, ஏன் மனிதனாக இதிலே அனைவரும் வந்து பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் இனத்துக்கு எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்பு, இனப்படுகொலையை அனைவருக்கும் வெளிக்கொண்டு வரும் முகமாக இந்த செம்மணி மனித புதகுழிகள், அண்மையிலே சித்துப்பாத்தி மயானத்திலே கண்டெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் அதற்கு சான்று பகர்வதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு போராட்டம் மக்களுக்கான, மக்களாலே நடாத்தப்படுகின்ற போராட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைத்து எமது உறவுகளும், தாயகமெங்கும் பறந்து வாழக்கூடிய அனைத்து உறவுகளும் இங்கே செம்மணிக்கு இந்த 3 தினங்களிலே ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி குறைந்தது 1 மணித்தியாலத்தையாவது நீங்கள் இந்த கவன ஈர்ப்பு அணையா விளக்கு போராட்டத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய உணர்வுகளை, நீதிக்கான இந்த பயணத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல எதிர்வரும் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் வோக்கர் டோக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரக்கூடிய ஒரு சூழலிலே இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது, அணையா விளக்கு போராட்டமானது சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறது என்ற வகையிலே புதன்கிழமை மாலை 3 மணி அளவிலே இந்த போராட்டம் நிறைவடைய இருக்கிறது. பெரிய மாபெரும் பேரணியும் நடைபெற இருக்கிறது. அந்த புதன்கிழமையிலே அனைவரும் அந்த 3 மணி அளவிலே இங்கே பெரும் எழுச்சியாக திரண்டு எங்களுடைய இனத்தினுடைய வலிகளையும், நீதிக்காக நாங்கள் கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்ற செய்தியை உலகுக்கு உரத்துச் செல்ல வருமாறு அறைகூவல் விடுக்கின்றோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய பூரண முழுமையான ஆதரவை வழங்கி நிற்கின்றது. நன்றி. நன்றி.